அண்மை செய்திகளை பார்த்து வருகிறோம். திண்டிவனத்தை அடுத்த தைலாபுரத்தில் 2 மணி நேரத்தை கடந்து பாமக நிறுவனர் ராமதாசிடம் சமாதான பேச்சுவார்த்தையானது நடைபெற்று வரக்கூடிய சூழலில் இது தொடர்பான முழுமையான விவரங்களை தர இணைகிறார் எமது செய்தியாளர் ராஜேஷ். அவரிடம் பேசலாம். வணக்கம் ராஜேஷ், இது தொடர்பான விவரங்கள். பரிதா வணக்கம். தைலாபுரத்தில் டாக்டர் ராமதாசுடன் இருவர் சந்திப்பை 2 மணி நேரமாக மேற்கொண்டு வருகிறார்கள். ஆடிட்டர் குருமூர்த்தி மற்றும் சைதை துரைசாமி, சென்னை மாநகர முன்னாள் மேயர் சைதை துரைசாமி உள்ளிட்ட 2 பேர் தொடர்ந்து 2 மணி நேரம், கிட்டத்தட்ட 10 மணிக்கு அவர்கள் உள்ளே சென்றவர்கள் தற்போது 12 மணியை கடந்து விட்டது. 2 மணி நேரமாக அவர்கள் நீண்ட ஆலோசனையில் இருக்கிறார்கள். இவர்கள் டாக்டர் ராமதாசினுடைய அழைப்பை ஏற்றுதான் அவர்கள் தைலாபுரம் தோட்டத்திற்கு சென்றிருக்கிறார்கள். இந்த டாக்டர் ராமதாஸ் அழைப்பினுடைய நோக்கம் என்ன, எதற்காக அவர்கள் அங்கே சென்றார்கள், உள்ளே என்ன விஷயங்களை பேசினார்கள், டாக்டர் அன்புமணி மற்றும் ராமதாஸ் இருவருக்கும் இடையே இந்த சமரச பேச்சுவார்த்தை சுமூகமாக நிறைவு பெற்றதா என்பதையெல்லாம் இவர்கள் வெளியில் வந்து செய்தியாளர்களை சந்தித்து பேசும்போதுதான் நமக்கு உறுதியாக தெரிய வரும். ஆனால் தைலாபுரத்தை பொறுத்த வரையிலே தற்போது கடந்த ஒரு 10 நாட்களாகவே மிகவும் பரபரப்பாகவே இருந்து வருகின்றது. கடந்த வியாழக்கிழமை செய்தியாளர்களை சந்தித்த டாக்டர் ராமதாஸ் தொடர்ச்சியாக பல்வேறு குற்றச்சாட்டுகளை முன்வைத்தார். அது தொடர்ந்து பல புதிய மாவட்ட செயலாளர்களையும் நியமித்து வந்தார். அதே போல திலகவாமா உள்ளிட்ட சில நிர்வாகிகளை கட்சியிலிருந்து நீக்குவதாகவும் அறிவிப்பை வெளியிட்டிருந்தார். அதே நேரத்தில் அன்புமணி கட்சியினுடைய தலைவராக நானே தொடர்கிறேன், இந்த கட்சியிலிருந்து யாரையும் நீக்க முடியாது, பொதுக்குழு எனக்குத்தான் அதிகாரம் கொடுத்துள்ளது என்றெல்லாம் அவர் பேசியிருந்தார். இந்த நிலையில் ஒரு திடீர் சர்ப்ரைஸ் விசிட் என்பது போல காலையிலேயே எழுந்து தன்னுடைய தந்தையை பார்ப்பதற்காக அவர் புறப்பட்டு சென்று விட்டார். நேற்று இரவு கூட ஒரு ஆலோசனை கூட்டம் நடைபெற்றிருக்கிறது. அந்த ஆலோசனை கூட்டத்தில் பங்கேற்றவர்களிடம் கூட நாளை காலை செல்ல இருப்பதாக அவர் எதுவும் அறிவிக்கவில்லை என்று சொல்கிறார்கள். நேற்று நள்ளிரவிலே திடீரென்று ஒரு முடிவெடுத்து அதிகாலையில் புறப்பட்டு அவர் டாக்டர் ராமதாஸை சந்தித்திருக்கிறார் என்று சொல்கிறார்கள். எனவே இந்த சந்திப்பு இருவருடைய அந்த ஒன்று சேர்ப்புக்கும் பாமகவுடைய ஒற்றுமைக்கும் வலு சேர்க்குமா என்பதை நாம் பொறுத்திருந்துதான் பார்க்க வேண்டும். இந்த தந்தை மகன் சந்திப்பு சுமார் 40 நிமிடங்கள் நடைபெற்றிருக்கிறது. இருவரும் ஒன்றாக உணவு அருந்தியதாகவும் உள்ளே இருந்த தைலாபுரம் தோட்டத்து நிர்வாகிகள் சில பேர் தகவலாக தெரிவிக்கின்றார்கள். ஆனாலும் உள்ளே சரியாக பேசியது என்ன என்பது குறித்து தெரியவில்லை. காரணம், அந்த உள்ளே 4 பேர் மட்டும்தான் இருந்ததாக சொல்கிறார்கள். டாக்டர் ராமதாஸ், அன்புமணி, அவருடைய தாயார் சரஸ்வதி, அதே போல அன்புமணியினுடைய மகள் என 4 பேர் மட்டுமே உள்ளே இருந்ததாக சொல்கிறார்கள். எனவே இந்த சூழலில்தான் தற்போது அந்த சந்திப்பு என்பது 2 மணி நேரமாக நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. ஆடிட்டர் குருமூர்த்தியும் மிக முக்கியத்துவம் வாய்ந்தவர், அரசியலிலே பல பேச்சுவார்த்தைகள் நடத்தக்கூடியவராகவும் பல கூட்டணிகளை உருவாக்கக்கூடியவராகவும் அவர் இருக்கிறார் என்பதை சமீபத்திய பல ஆண்டுகளாக நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். மிக சமீபத்தில் உருவான அதிமுக பாஜக கூட்டணியின் போது கூட அமித்ஷா முதலில் ஆடிட்டர் குருமூர்த்தியினுடைய வீட்டிற்கு சென்று அதன் பிறகு நட்சத்திர விடுதிக்கு வந்துதான் இந்த கூட்டணி ஒப்பந்தமே கையொப்பமானது. எனவே தமிழகத்தில் பாஜக மற்றும் அதிமுக அதனை சுற்றி ஒரு கூட்டணியை கட்டமைப்பதில் குருமூர்த்தி முக்கியமானவராக பார்க்கப்படுகின்றது. சைதை துரைசாமியை பொறுத்தவரையில் அதிமுக கூட்டணி வலுப்பெற வேண்டும். அதிலும் குறிப்பாக ஓபிஎஸ், இபிஎஸ், டிடிவி தினகரன், சசிகலா இவர்கள் அனைவரும் ஒன்று சேர வேண்டும் என அவர் தனியாக தொடர்ந்து பல்வேறு விஷயங்களை முன்னெடுத்து வருகிறார். எனவே பாஜக அதிமுக தரப்பிலிருந்து முக்கிய நபர்களாக அறியக்கூடியவர்கள், 2 கட்சிக்கும் வெளியிலிருந்து ஆதரவாக செயல்படக்கூடியவர்களாக பார்க்கப்படும் இவர்கள் தோட்டத்திற்கு சென்றிருக்கிறார்கள் என்றால் ஒரு சமரச பேச்சுவார்த்தையாக இது இருக்கலாம். ராஜேஷ், இணைப்பிலே இருங்க, தொடர்ந்து பேசலாம்.